யாராவது எங்கிருந்தாவது கடல் வழியாக கடல்ல உணவை தேடுவதுனா மீன் பிடிக்கிறதில்லை. கடல்ல கப்பல்களில் வாயிலாக சில சமயங்கள் அரிசி மூட்டைகள் தானிய மூட்டைகள் வரும். அதை கடலுக்குள்ளாலே இருந்து ஒரு கப்பலில் இருந்து ஒரு போட்ல இருந்து இன்னொரு போட்ல விலை பேசி வாங்குவதற்காக வேண்டி கடலில் சுற்றுகிறார்கள். கண்ணூரில் இருந்து 50 மூட்டை அரிசி மூட்டைகளோடு வந்து கொண்டிருக்கிற அந்த அரிசி மூட்டைகளை பணம் கொடுத்து வாங்குவதற்காக வேண்டி தயாராகிற பொழுது சொன்னார்களாம், கப்பல்ல 50 மூட்டை மட்டும் இல்லாம அதிகமா இருக்கு, உங்களுக்கு இங்க லப்பப்பா சகோதரர்களுக்கு 50 மூட்டை அரிசியை தருவதற்காக வேண்டி கண்ணூரில் உள்ள எங்கள் அரசி எங்கள் நாட்டினுடைய ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நாங்க அந்த அரிசியை கொடுப்பதற்கு அது நான் தான், அந்த 50 மூட்டையையும் எனக்கு தந்திருங்கள். மீதி மூட்டைகளையும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். விலை கொடுத்து வாங்குவது என்பது வியாபார பதுக்கலுக்காக அல்ல. அருமையான சகோதரர்களே, பதுக்கல் என்பதையும் கொஞ்சம் விளங்கணும். பதுக்கல் என்பது பல்வேறு பதுக்கல்கள் இருக்கிறது. ஒரு வியாபாரி ஊரில் ஏதாவது அல்லாஹு தஆலா தட்டுப்பாடு இல்லாத உணவு பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிய வேண்டும். அது ஒரு ஃபித்னா. சோமாலியா இது போன்ற பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு, பணம் நிறைய கையில இருக்கும், வாங்குவதற்கு உணவில்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நிர்வாகம் அது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காய்கறிகள், எவ்வளவு தானிய வகைகள், எவ்வளவு மீன்கள், எவ்வளவு இறைச்சிகள், எவ்வளவு உணவுகள், எவ்வளவு பல வகைகள். அல்லாஹ் நிர்வாகம், அல்லாஹுடைய நிர்வாகத்தில் உலகெங்கிலும் அது வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் உணவை வாங்கி ஒருவன் உணவே இல்லாத சமயத்தில் பதுக்கினால் அவன் வியாபாரி அல்ல, கொள்ளைக்காரன், கொடுமைக்காரன். ஒரு ஊரில் மருந்து இல்லாமல், ஒரு நோய்க்கு மருந்து இல்லாமல் தவிக்கிறார்கள், மருந்தை வாங்கி ஒருவன் பதுக்குகிறான் என்றால் அவன் கொடுமைக்காரன், கொள்ளைக்காரன். பொதுவான சட்டம், எந்த ஒரு பொருள் ஊரிலே அதற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அந்த நேரத்தில் அதை வாங்கி பதுக்குகிறவன், பிறருக்கு கொடுக்காமல் பதுக்குகிறவன் கொள்ளைக்காரன். இதே அமைப்பில் நாம் சிந்திக்க வேண்டும். நமது ஊரில் அல்லது பல ஊர்களில் இப்பொழுது ஒரு தொழில் அரங்கேறி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. ஆனால் இஸ்லாமிய சட்டங்களையும் நாம் பேண வேண்டும். ரியல் எஸ்டேட் என்ற ஒரு வியாபாரம், பெரிய இடங்களை வாங்கி சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதை உரிய தொகையில் லாபம் வைத்து விற்கலாம். ஆனால் இந்த பகுதியில் இப்ப விற்காண்டாம், மக்களுக்கு தேவைப்படுகிற பொழுது கொடுக்காமல் அது இன்னும் ஒரு 10 வருஷம் போனா டபுள் மடங்கா கூடினா நமக்கு லாபம் அதிகம் என்ற முறையில் பதுக்கி வைப்பது இடம் பதுக்கல். அதுவும் குற்றத்துக்குரியதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பல்வேறு நிலைகளிலே நாம் கேள்விப்படுவோமே, ஏழைகள் அங்கே ஒரு இடம் கிடைச்சிட்டா பரவாயில்ல கேட்டு பார்க்கிறோம், இல்ல இப்ப நாங்க விற்கல, இப்ப நாங்க அதை விற்க ஆரம்பிக்கல என்று சொல்லுகிற காட்சியெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹு தஆலா வியாபாரத்தை நடத்த வேண்டும், அதிலே நாமும் பலனடைய வேண்டும், ஏழைகளுக்கும் அல்லாஹ் நிறைவை தந்தருள் புரிய வேண்டும் என்ற முறையிலே வியாபாரம் செய்தோம் என்றால் அது வியாபாரம். அதை கொண்டு பரக்கத்து கிடைக்கும். அது ஒரு இபாதத்தாக கணிக்கப்படும். வியாபாரம் ஒரு இபாதத்தாக கணிக்கப்படும். அருமையான சகோதரர்களே, இப்படி அந்த அரிசி மூட்டைகளை வாங்கி பதுக்குவதற்காக அல்ல, தனக்கு அன்பளிப்பாக வந்த 50 மூட்டை அரிசிகள் அதோடு சேர்த்து அந்த கப்பலில் இருக்கிற மூட்டைகளை எல்லாம் வாங்கி மாணவர்களுக்கு என்று சில மூட்டைகளை ஒதுக்குகிறார்கள். ஊரில் உள்ள ஏழைகள், ஊரிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டு உணவு இல்லாமல் தவிக்கிறார்களே, அவர்களுக்காக வேண்டி உணவை கொடுக்கிறார்கள் என்றால் கஷ்டமான நேரங்களில் செல்வங்களை வைத்துக் கொண்டிருந்து மக்களை வாட்டி வதைப்பதல்ல. என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, யாரிடத்தில் உணவு இருக்கிறதோ அந்த உணவை கொண்டு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம், எல்லோருக்கும் நிறைவாக கொடுப்போம் என்ற நிலை அப்பா அவர்களிடத்தில் இருந்தது. கல்வியை கற்றுக் கொடுத்த கல்வி கொடை வள்ளல்கள், பொருட்களை கொண்டு கொடை கொடுத்த கொடை வள்ளல்கள். அது மட்டுமல்ல, அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரம் ஒரு இடத்தில் ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் தந்த அதிகாரம். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் சொல்கிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் சொல்வான், அனைத்து அரசாங்கங்களும் அதிகாரங்களும் பதவிகளும் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள். மாலிக்குல் முலூக் அல்லாஹ், ஜப்பாரான அல்லாஹ், அரசர்களுக்கெல்லாம் அரசனவன். துத்தில் முல்க மன் தஷா, அவன் நாடுபவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பான்.
நாடுபவர்களிடமிருந்து அதிகாரத்தை அல்லாஹ் பிடுங்கிக் கொள்கிறான். நாம் பார்க்கிறோம், இப்ப அதிகாரத்துக்காக வேண்டி போட்டு போடுகிற காலம். அல்லாஹு தஆலா நல்ல முஸ்லிம்களுக்கு இப்ப எல்லாரும் நம்ம துஆ செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கு பாதகமாக நம்முடைய இந்திய திருநாட்டிலே எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்குள்ள நல்ல அதிகாரத்தை, அரசாங்கத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்துக்கு செய்கிற துஆவை போல, நம்முடைய ஊருக்கு செய்கிற துஆவை போல நம்முடைய தாய் நாட்டிற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இந்த ஊர்ல அக்கிரமங்களை செய்யக்கூடியவர்கள், இந்த நாட்டில் அநியாயங்களை அரங்கேற்றுபவர்களை அல்லாஹ் அதிகாரத்தில் அமர்த்திவிட வேண்டாம். அது நமக்கு நிம்மதியை கெடுத்துவிடும், நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை பாழாக்கிவிடும். யாரையும் பெயர் சொல்லி நம்ம துஆ செய்ய வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த துஆ முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிலும் நிம்மதியாக வாழக்கூடியவர்களோட கையில் நீ அதிகாரத்தை கொடு. அநியாயக்காரர்களுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்து விடாதே. 5 வக்து தொழுகையில் துஆ செய்வோம். என் பின்னால் இந்த துஆவை நம்ம விட்டுட்டு எவனாவது ஒருவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, கண்மணி நாயகம் சொல்வார்கள், ஒரு ஊர் மக்களை அல்லாஹ் அழிக்க நாடினால் அநியாயக்காரர்களை அரசராக்கி விடுவான். ஒரு ஊரிலே அழிச்சாட்டியம் நடந்தால் அல்லாஹ் அநியாயக்காரர்களை அரசராக்கி விடுவான். அந்த காலகட்டம் அதே போன்று அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான், நாடுபவர்களிடம் இந்த அதிகாரத்தை பிடுங்குகிறான். அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவ வேண்டும். தற்பொழுது நாம் பார்க்கிறோம், அதிகாரிகளாக இருப்பவர்கள் ஏழைகளை வாட்டி வதக்குகிற கொடுமைகளை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், அரசாங்க அதிகாரிகளா, அவர்களிடத்தில் ஒரு வேலை வாங்க வேண்டுமா, நமக்கு செய்வதற்காக வேண்டி அரசாங்கம், நமக்கு அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக வேண்டி அரசாங்கம் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அமர்த்தி வைத்திருக்கிறது. அவர்களிடத்தில் நாம் ஒரு வேலை வாங்குவதற்காக சென்றால் நம்முடைய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிற லஞ்சம் கொடுப்பது நிர்பந்தமாகி சொல்லுவாங்க. நம்ம காசு கொடுக்கலன்னா இந்த ஃபைல் இங்கே இருந்து இது நவுலாது, அடுத்த ஆள்கிட்டே போகாது. அப்பெல்லாம் மேலதிகாரிக்கு போய் சேரு, இதுக்கு அவர்கள கையெழுத்து போடணும். அந்த சாதாரண காவலாளியா நிற்கக்கூடியவனுக்கு காசு கொடுத்தா அங்கிருந்து நவலும் என்று சொல்லக்கூடிய கொடுமையான காலகட்டம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது. சில அதிகாரிகளை பார்க்கிறோம், சந்தோஷமாக சொல்வார்கள், காசு கொடுத்தா வேண்டாம், இதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் காசு தருகிறது, நாங்கள் உங்களுக்கு உழைப்பதற்காக இருக்கிறோம். மனம் திறந்து துஆ செய்தவர்களாக திரும்புவோம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நம்மை பொறுத்தவரையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய உயர்ந்த துஆ எது? யா அல்லாஹ் இவனை சுன்னத்துல் ஜமாத் அக்கீதால வாழவை. ஒரு சகோதர மதத்தவனை சார்ந்தவர் நமக்கு உதவி செய்தா அல்லாஹ்ட்ட ஒரு துஆ நமக்கு செய்யலாம், யா அல்லாஹ் இவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து, யா அல்லாஹ் இவனுக்கு தீனுல் இஸ்லாத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு, உம்மத்தே முஹம்மதியாவாக இவனை மாற்று, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவனாக இவனை மாற்று என்ற துஆவை நாம் செய்யணும். அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அதிகாரத்தை கொண்டு உதவி. நாதாக்கள் நல்லடியார்கள் என்றால் சிலர்கள் பணங்களை கொண்டு உதவி செய்வார்கள், ஆனா அதிகாரங்களை கொண்டு உதவி செய்ய மாட்டார்கள். சிலர் பணங்கள் அதிகாரங்களை கொண்டெல்லாம் உதவி செய்வார்கள், பாவிகளாக உலகத்தில் வாழ்வார்கள், அக்கிரமக்காரர்களாக வாழ்வார்கள், அழிச்சாட்டியங்களை செய்வார்கள். அப்பாவுடைய நிலைமை அது அல்ல. பணத்தை கொண்டு உதவி, அதிகாரத்தை கொண்டு உதவி. அருமையான சகோதரர்களே, கட்டப்ப நாயக்கன் என்பவன் இந்த ஊருக்கு வருகை தந்து இந்த ஊரிலிருந்து வரி வசூல் செய்வதற்காக வருகிற பொழுது வரி வசூல் கொடுக்க மாட்டேன் என்று நினைத்து மக்களுக்கு அநியாயமாக, ஊர்ல ஒண்ணும் கிடையாது, இந்த ஊர்ல வாழ்வதற்காக வேண்டி அடுத்தவனுக்கு வரி கட்டுவது, இது ஒரு விதத்தில் நம்முடைய மான மரியாதை இழக்கக்கூடிய செயல்பாடு. இப்ப நம்ம இந்த ஊர்ல வாழ்றோம், பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து இங்க வந்து வரி வாங்க வந்தா நிர்பந்தமா அல்லாஹ் பாதுகாப்பானாக கொடுக்கிற ஒரு கட்டம் வந்தால் நமது ஊரில் வாழக்கூடிய நல்லவர்கள், தலைவர்கள் தலைகுனிந்து வாழ வேண்டும், மக்கள் தலைகுனிந்து வாழ வேண்டும். அந்த ஊர் மக்கள் நம்மை ஏளனமாக சிரிப்பார்கள். இதே போன்ற ஒரு நிலை நமது ஊருக்கு சுற்று வட்டாரங்களுக்கு ஏற்படுகிறது. அப்பா சொல்கிறார்கள், அந்த வரி வசூல் நீ செய்ய முடியாது. இந்த ஊர் இஸ்ஸத்தோடு வாழ்வோம், கண்ணியத்தோடு வாழ்வோம், அநியாயமாக எதையும் கொடுக்க மாட்டோம். அவர்களுடைய மருமகனையை பிடித்து சிறைபிடிக்கிறார்கள். சிறைபிடிக்கிற அந்த கட்டத்தில் கூட சித்திரவதை செய்கிறார்கள். மருமகனை பிடித்து சித்திரவதை செய்கிற பொழுது கூட கொஞ்சமும் மாறாமல், உன்னுடைய சித்திரவதையை நான் மாற்றினேன் என்றால் இந்த ஊரில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் சித்திரவதைக்கு ஆளாகி விடுவார்கள். எனவே மருமகனே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த
பாதை